வெல்கம் டு கிரேட் இண்டியன் ஐஏஎஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் செங்கல்பேட். இப்போ பாருங்க, எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் தான் போன கிளாஸ்லையும் பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸ்லையும் பாருங்க எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் தான். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்பர் போட்டோம், அதுக்கப்புறம் பவரில் இருக்கிற நம்பர் போட்டோம். இப்போ பாரு, நம்பரையும் பவரில் இருக்கிற லெட்டர்ஸையும் சேர்த்து போட்டால் எப்படி போடலாம், அதுதான் இங்கே கணக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்பர்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு, 10, 15, 20, அதாவது 10, 15, 20 ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறோம். இந்த நம்பர் எல்லாமே எதால டிவைட் ஆகும், 5ஆல தான் டிவைட் ஆகும். 5 டேபிளில் போடலாம். 2 10, 3 5 5, 4 5 20. மற்ற எந்த நம்பராலையும் என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. அப்போ ஹெச்சிசிஎஃப் ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்சிசிஎஃப் எடுத்துக்கிறோம். ஹெச்சிசிஎஃப்ல எவ்வளோ, இப்போ 5 தான் இதோட நம்பர், மற்ற எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது. 5 தான் அந்த நம்பர், சரியா? அடுத்தது இப்போ நான் என்ன சொன்னேன், போன இதுலையே எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் வந்தால் எல்லாத்துலேயும் இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ ஏ இதில் இருக்குது, இதில் இருக்குது, இதில் இல்லை. அப்போ கண்டிப்பாக ஏ எழுதக்கூடாது. அடுத்தது பி ஸ்கொயர், பி ஸ்கொயர், பி கியூப். அப்போ ரெண்டுத்துல எது குறைவாக இருக்குது, பி ஸ்கொயர். சி ஸ்கொயர், சி கியூபு, சி ஸ்கொயர். அப்போ குறைவாக இருக்கிறது சி ஸ்கொயர். அப்போ ஹெச்சிசிஎஃப்னு கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், 5b ஸ்கொயர் சி ஸ்கொயர். கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாத்துலேயும் இருக்குதான்னு பார்ப்போம். அந்த இருக்குதா இருந்தால் மட்டும்தான் இந்த லெட்டர்ஸை எழுதணும். எழுதலை ஒன்றுத்தில் வரலன்னா கூட என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. அடுத்தது எல்சிஎம். எல்சிஎம் என்ன பண்ணணும், எல்சிஎம் வந்து இப்போ எல்லாத்துலேயும் மறுபடியும் போடுங்க. 2 டேபிளால் போடலாமா, 1 டைமு, 3 டைமு, 2 டைமு. இப்போ 2 டேபிளால் போட்டோம்னா 3 1, மறுபடியும் 3 டேபிளால் போட்டோம்னா 1 1 1. அப்போ என்ன பண்ணலாம், 2 10, 2 20, 23 60. சரிங்களா? இப்போ 60. இப்போ எல்லாம் எது அதிகமாக இருக்குதோ, முதல்ல ஏல ஏ ஸ்கொயர் ஏ, அப்போ ஏ ஸ்கொயர். இங்கே பி ஸ்கொயர் பி கியூப் அதிகமாக இருக்குது, பி கியூபு. சி ஸ்கொயர் சி கியூபு அதிகமாக இருக்குது, சி கியூப். அவ்வளோதான் ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ எது அதிகமாக இருக்குதோ அதை எழுதணும் எல்சிஎம்க்கு. எது குறைவாக இருக்குதோ, எது காமனாக டிவைட் ஆகுதோ அதை தான் என்ன எடுத்துக்கணும், ஹெச்சிசிஎஃப்க்கு எடுத்துக்கணும். சரிங்களா?